ஆ உங்களை கேட்க சொன்னாரா? எங்கே அந்த குட்டி கோழி குஞ்சு? இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு வந்து இப்படி மரம் வெட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இயற்கையாகவே வந்து கரையான் வந்து கிடைக்கும். கரையான் வந்து கோழிகளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் பார்த்துக்கோங்க. அவர் காலையில் எந்திரிச்சோடனே இவருக்கு இந்தாங்க வேலை, அந்த குட்டி கோழி குஞ்சுகளுக்கு அந்த கரையானை எடுத்து போடுவார். சூப்பராக சாப்பிடுங்க. அந்த காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. கோழி வளர்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நாம். அப்போ தான் அதுங்களுக்கு வந்து நம்ம அந்த கம்பு அரிசி இதை தாண்டி அவங்களுக்கு என்ன ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கரையானில் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அது போக நம்ம வந்து வீட்டில் கீரை காய்கறி அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போடலாம். காலையில் சூப்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மாமா. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுதுன்னு பாருங்களேன். கிண்டி கிண்டி அந்த இதை மரத்தை வெட்டி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நல்லா சாப்பிடுதுங்க. ஐயோ, இவர் என்ன பண்ணுறாரு, ரேஸில் அந்த வண்டியை முந்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரையான் ஓடுறத பிடி பிடி ஓடுறா பாரு பிடி பிடிண்டு. அது கொஞ்ச நேரம் ரசிங்க. என்ன மாமா வாயிலேயே மியூசிக் போடுற? அங்க வேற வர ஆளுங்க. அதுக்கு தெரியுது தன்னால அங்க போயிருதுங்க. என்ன ஏன் அவங்க அம்மாவோட சேர்ந்து இருக்கையில சாப்பிடும்.